செய்தி பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் கூட்டணியில் இழுபறி நீடிக்கும் நிலையில் முதலமைச்சரை முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், முழு விவரங்கள். புதுச்சேரியில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாட்டில் இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சிதம்பரத்தை முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார். தமிழகத்தில் இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில சிதம்பரம் தான் முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பின்னர் தான் 28 தொகுதி என்ற உடன்பாடானது கையெழுத்தானது. இந்நிலையில ஜெகத் ரட்சகன் முதலமைச்சரை சந்தித்து பேசி வரக்கூடிய நிலையில சிதம்பரம் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை சந்தித்து இந்த இழுபறி பேச்சுவார்த்தைக்கு ஒரு முடிவு எட்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து தொகுதி எண்ணிக்கையில இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில நேற்றைய தினம் ஜெகத் ரட்சகன் பேச்சுவார்த்தை காத்திருந்த போது காங்கிரஸ் குழுவினர் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றும் அதனையொட்டி நேற்று இரவே ஜெகத் ரட்சகன் சென்னை திரும்பினார். இன்று காலையில முதலமைச்சரை சந்தித்து ஜெகத் ரட்சகனோடு புதுச்சேரி மாநில குழு ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை ப. சிதம்பரம் சந்தித்து பேச இருக்கிறார். முதலமைச்சரை சிதம்பரம் சந்திக்கும் போது இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினமே திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி உடன்பாடு கையெழுத்தாவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடைசி கட்ட முயற்சியாக சிதம்பரம் முதலமைச்சருடைய பேச்சுவார்த்தை இருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.